ஹவுஸ் டு ஹோம். இன்னைக்கு நான் வந்திருக்கிறது ஒரு ரெசிபி எபிசோடோட தான். சமீபத்தில் என்னோட வீடியோஸ்லாம் நான் எடுத்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். ஹவுஸ் டு ஹோம்ல நான் என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ஏதாவது பேசிக்கான ரெசிபிஸ் மிஸ் பண்ணியிருக்கிறேங்கிற மாதிரி நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சர்ப்ரைசிங்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை ஹவுஸ் டு ஹோம்ல நான் ஒரு பிரியாணி ரெசிபி கூட போஸ்ட் பண்ணலைங்க. ஏன்னு எனக்கு தெரியல, அதுக்கான டைமும் அமையலையான்னு எனக்கு தெரியல. ஸோ கடைசியா பிரியாணி பண்ணிடலாம், கண்டிப்பா போஸ்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற ஒரு களத்துல நான் இறங்கியிருந்தேன். மோரோவர் நிறைய பேர் வந்து பிரியாணி ரெசிபி ஈஸி வெர்ஷன்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேங்க. பர்டிகுலரா ப்ரெஷர் குக்கர் பிரியாணி நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேங்க. ஸோ அதனாலதான் இந்த ரெசிபி ஸோ ஸ்பெஷலா பண்ணலாமே அப்படின்னு நினைச்சேன். அண்ட் ப்ரான்ஸ் யூஸ் பண்ணி அட்டகாசமான ஒரு பிரியாணி ரெசிபி தான். ரொம்ப டேஸ்டியான பிரியாணி ரெசிபியோடு நான் உங்களுக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் நான் இந்த பிரியாணியில் நான் முதலே சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் பண்ணுறப்ப அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் ப்ரான்ஸாக இந்த பிரியாணிக்கு சூஸ் பண்ணாதீங்க. மீடியம் சைஸும் வேண்டாம். என்ன கேட்டால் சின்ன சைஸ் ப்ரான்ஸ் தான் வந்து ப்ரான்ஸ் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். ஏன்னா சின்ன சைஸில் தான் வந்து இந்த மசாலா காரம் எல்லாமே வந்து நல்ல சீக்கிரமாக உள்ள பிடிச்சு இறங்கும். ஸோ பிரியாணிக்கு அது ஒரு நல்ல ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்னொரு விஷயம், இந்த பிரியாணி பண்றப்ப பர்டிகுலரா கொஞ்சம் காரம் சேர்த்து பண்ணணும், கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி சேர்த்து பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் காட்டுற இந்த வெர்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி நம்ம நிறைய திங்ஸ் ஆட் பண்ணுவோம். தேங்காய் பால் ஆட் பண்ண போறோம். அப்புறமா வந்து வெங்காயம் அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலா ராவா வெங்காயம் சாப்பிட்றப்ப ஒரு சின்ன காட் இருக்கும், ஒரு காரம் மாதிரியான ஃபிளேவர் அதுல இருக்கும். வேற வெங்காயத்தை நம்ம வந்து வதக்குறப்ப இல்ல டீப் ரோஸ்ட் பண்றப்ப நெய்யிலையோ எண்ணெயிலையோ பண்றப்ப அது ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்வீட்னஸும் இந்த பிரியாணியில் ஆட் ஆயிடும். மோரோவர் நம்ம சேர்க்க போற நெய் இதெல்லாம் சேர்ந்து வரப்ப பிரியாணி வந்து ஒரு சின்ன ஸ்வீட்னஸோட ரொம்ப மைல்டான டேஸ்டோட இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றப்ப ஒரு திகட்டுற ஃபீலிங் நமக்கு கொடுத்துரும். பட் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து பண்ணுறப்ப இந்த டேஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆகி நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ரொம்ப நேரம் இன்னும் நான் உங்களை வெயிட் பண்ண விடல. சீக்கிரமாக வீடியோக்கு போய் இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ ப்ரான், சின்ன சைஸ் ப்ரான் தான் டீஷெல் பண்ணி அதை டீவைன் பண்ணி நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். ப்ரான் பிரியாணி பண்ணுறப்ப அந்த பிரியாணிக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம முதலே பண்ணிட்டோம் அப்படின்னா பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறப்ப டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ ப்ரான் இப்போ ரெடி. இந்த ப்ரானை முதல்ல நம்ம வந்து மேரினேட் பண்ணணும். ஒரு 20 நிமிஷமாவது மேரினேட் பண்ணி ரெஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுறப்ப தான் அந்த ப்ரான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல ப்ரானுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறேன். மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த பிரியாணி காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நான் முன்னவே சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்க போகிறேன். இந்த கரம் மசாலா தூள் வீட்டிலையே பொடிச்சது தான். ஸோ இதோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆல்ரெடி இந்த கரம் மசாலா தூள் எப்படி பொடிக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இந்த கரம் மசாலா தூள் பேசிக்காக சிக்கன் கறிக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ கரம் மசாலா தூளும் சேர்த்தாச்சு. இப்போ ரொம்ப புளிப்பில்லாத தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் இந்த ப்ரானில் கம்ப்ளீட்டாக கோட் ஆகணும். நல்லா கிளறி விட்டுடுங்க. மினிமம் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்குமாவது இந்த ப்ரான்ஸ் வந்து நம்ம ஊற வைக்கணும். இது ஊறிட்டு இருக்கிற டைம்லேயே மற்ற ப்ரிப்ரேஷன்ஸும் நம்ம பண்ணிக்கலாம் சைட் பை சைட். எல்லாமே நல்லா கலந்தாச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். பூண்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சம அளவில் இருக்கணும்.
இதெல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், அப்புறம் இஞ்சி பூண்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி 2 கப் அரிசி யூஸ் பண்ண போகிறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு லிக்விட் பார்ட் கணக்கு, அதாவது தண்ணி கணக்கு. ஸோ மொத்தமாக 3 கப் தண்ணி எனக்கு தேவை. இந்த 3 கப் தண்ணியில் 1 கப்பு தேங்காய் பால் யூஸ் பண்ண போகிறேன், 2 கப்பு தண்ணியாக சேர்த்துக்க போகிறேன். எந்த கப்பில் அரிசி நம்ம மெஷர் பண்ணமோ அதே கப்பில் தான் வந்து இந்த தண்ணியும் லிக்விடும் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஸோ தேங்காய் பாலும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரிஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் சேர்த்தாச்சு. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்க போகிறேன். நெய்யும் நம்ம வீட்டில் செஞ்ச நெய் தான், சும்மா கமகமன்னு இருக்கும். நீங்கள் எண்ணெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா வெறும் நெய் மட்டுமே சேர்த்து செய்யலாம். நெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா வெறும் எண்ணெய் மட்டுமே சேர்த்து செய்யலாம், அது உங்கள் விருப்பம்தான். நான் ரெண்டுமே பாதிக்கு பாதி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துக்கிறேன், 2 சின்ன பீஸ் பட்டை, ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸ், ஒரு 4 கிராம்பு, பருத்தி முக்கு 1, ஸ்டார் அனீஸ் 1, அப்புறம் கொஞ்சம் சோம்பு. என்னோட கரம் மசாலாலேயே ஏலக்காய் இருக்கிறதுனால நான் ஏலக்காய் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 சின்ன பீஸ் ஏலக்காயும் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாமே ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்குங்க. ரோஸ்ட் ஆகி நல்ல ஒரு மணம் வரணும். அதுக்கப்புறமா 2 வெங்காயம் நல்ல தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்ல ப்ரௌன் ஆகணுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ப்ரானில் நம்ம அதுக்கு ஆல்ரெடி ப்ரானுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தான் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அரிசிக்கும் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு மட்டுமே நான் இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பச்சை மிளகா பூண்டு பேஸ்ட்டை இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மறுபடியும் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வதக்கலாம். அந்த பச்சை வாசனை போய் நல்ல ஒரு மணம் வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸ்லேருந்து தண்ணி விடும், அந்த தண்ணி வர வரைக்கும் நம்ம வந்து ப்ரான்ஸை வதக்கினா போதும், ஃபுல் குக் ஆகணும்னு தேவை கிடையாது. ஸோ இது வதங்கிட்டு இருக்கிற டைம்லேயே அரிசி கழுகி ஊற வச்சுக்கோங்க. அரிசி ரொம்ப நேரம் ஊறணும்லாம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். ஒவ்வொரு பாஸ்மதி அரிசியும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசி பார்த்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ப்ரான்லேருந்து ஆல்மோஸ்ட் தண்ணி வெளியில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிடி கொத்தமல்லி இலையை நான் ஃபைனலாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ப்ரான் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குது. இப்போ நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். ஸோ அரிசியை சேர்த்தாச்சு. இது ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு கிளறி விடுங்க. அந்த மசாலா எல்லாமே அரிசியில் நல்லா இறங்கட்டும். தேவைப்பட்டால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் வேணால் கூட நெய் சேர்த்துக்கலாம், பட் நான் சேர்க்கல. ஸோ கம்ப்ளீட்டாக நல்லா கிளறி விட்டுடுங்க. இந்த நெய்யோடு சேர்ந்து அரிசி வறுக்கிறப்ப அது ஒரு நல்ல மனம் கொடுக்கும். ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம், கிண்டிங்கன்னா அரிசி உடையிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், 1 கப் எடுத்து வச்சிருந்ததை.
தேங்காய் பால் சேர்க்கும் போதும் அரிசி நல்லா உதிரி உதிரியாக வரும். பிரியாணியோட மணமும் சுவையுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பாலை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, வெறும் தண்ணி மட்டுமே சேர்த்துக்கோங்க. பட் எனக்காக ஒரு தடவை தேங்காய் பால் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் தான் வந்து நான் அந்த தண்ணி தேங்காய் பால் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் பால் 1 கப் சேர்த்துட்டோம். இப்போ 2 கப் தண்ணி சேர்க்குறோம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போமே வந்து தேவையான அளவுக்கு உப்பு இருக்குதாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ நல்லா தளன்னு கொதிச்சிருச்சு. ஸோ ஒரு தடவை நல்லா அடி தாத்து கிளறி விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து குக்கரோட லிட்டு போட்டு வேக விட்டுடலாம். இப்போ கிளறியாச்சு. இப்போ நான் வந்து குக்கரோட லிட்டு போட போகிறேன். லிட்டு போட்டதுக்கு அப்புறமா ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுடுங்க. கம்ப்ளீட்டாக சிம்மை வச்சதுக்கு அப்புறமா விசில் போட்டுடலாம். இது வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு நீங்கள் வேக வைக்கணும். விசில் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி. இப்போ 12 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்படி தான் இருக்குது. நான் வந்து 12 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மட்டும்தான் குக்கரோட லிட்டை ஓப்பன் பண்ணினேன். ஸோ நம்ம பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஒரு ஃபோக் வச்சு மெல்லமாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா ப்ளஃப் பண்ணி விடலாம். இல்லை கரண்டி போட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கிண்டுனீங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிடும். ஏன்னா வந்து சூடாக இருக்கிறதுனால. ஸோ மெதுவாக அடித்தாத்து ஒரு ஃபோக் வச்சு ஃபுல்லாக இதை கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா இந்த மசாலாலாம் கொஞ்சம் மேலே வந்துருக்கும். எப்போவுமே பிரியாணி குக் பண்ணுறப்ப அப்படி தான் இருக்கும். அதுக்காக ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் அரிசியெல்லாம் சூப்பராக வந்திருக்குது. பிரியாணி நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. மணமும் செம்மையாக தூக்கலாக இருக்குது. ஸோ சர்வ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை மணக்க என்ஜாய் பண்ண போகிறேன். இதோட ஆனியன் ரைத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி கூட நீங்கள் சேர்த்து. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஈஸியான ரெசிபி தான் இது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வழக்கம் போல் எனக்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.